என்னாச்சு பாஸ்? என்னைய மட்டும் நேக்கா கோத்துட்டு போயிட்டீங்களா? யோ வக்கீல வர சொல்லிருக்கியா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. வக்கீலா? அவங்களே விட்டாங்க, எதுக்குடா வக்கீல? அவங்களே விட்டாங்க, யாரை கேட்டு விட்டாங்க? மறுபடியும் கோத்துலான்னு பாக்குறீங்க? இல்ல பாஸ், கொன்றுவேன். அத வர வக்கீல கூட்டி வந்தாங்க சார். என்னப்பா இங்க லைட்டா போண்டா இல்லப்பா, வீங்கனமா இருப்பா. ஓகே, இவனே கவலைப்படாத, வக்கீல் வந்துட்டாரு. அண்ணே சாரிண்ணே, வக்கீல கூட்டி வர லேட் ஆயிடுச்சு. வக்கீல்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி வந்திருக்காரு. சார் கோர்ட்ல இருக்காருங்க. அதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேங்க. அண்ணே நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர விட்டுருப்பேனா? எல்லாம் இவனால. அண்ணே டென்ஷன் ஆகாதே, நம்ம பையனே. வாணே கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கங்க பாஸ், உடம்புக்கு ஆகாதுல. நீ கடை பக்கம் ஏய் பைக்குடா. தம்பி பாக்கியநாதன் பேசாம டீ ஆத்திட்டு இருந்த பைய, இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டாங்கப்பா. இவனெல்லாம் மோசமான பையல, நீ அவனை கூட சேராத, இதுல மாட்டி விட்டுருவாங்க. அண்ணே என் மாப்பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும் சரியா? நீ போட்டு கொடுக்காம பொறுப்பா உன் வேலையை மட்டும் பாரு. நீ எப்படி சொல்ற? எடுத்து உள்ள வையா. டேய் அவரு சொன்னதுக்கு நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? அவர் சொன்னதுக்கா இல்லடா, எல்லாம் இவனாலதான். டேய் நான் ஒன்னும் பண்ணலடா. பிரியா யாரும் உங்க எல்லாரும் தெரியுமாடா? தெரியும். அவன் என் கூட பேசுறது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கே தெரியாம அவன் நம்பர் எடுத்து பேசிருக்கான்டா. இது எப்படா நடந்துச்சு? எல்லாம் பார்ல தான். நம்மளாம் ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாம இவன் அவள்கிட்ட ஃபோன் கேட்டுக்கான்டா. அவளை என்ன வாங்கி தர சொல்றா. டேய் எங்கடா ஃபோன் கேட்ட? எங்கடா அவள்கிட்ட ஃபோன் கேட்ட? நம்பலாம் பாறா. இவ்வளவு நாளா உங்களை ஒத்துமையா தான்டா பார்த்தேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்காக வாட அடிச்சுக்கிறீங்க. எவன் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. நான் கடையை சாத்தணும். டேய் நீ போடா, நீ உள்ள போய் உன் வேலையை பாரு, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தாவா சி கிளாஸ் சைஸ்ல இருந்துக்கிட்டு. டேய் இப்போ என்னடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே, மன்னிச்சிடா. எப்படா மன்னிக்கிறது? என்னோட டிரைவர் உஷார் பண்றவங்கள சாதாரணமா தெரியுதா? ஏய் நாம எப்படா உஷார் பண்ணோம் சொல்றா அவங்கிட்ட. இன்னும் நாம நீ என்னையும் சேர்த்துக்கிற, நீ தானே பண்ண படா. சரி விர்ரா, கல்யாணமா பண்ணிட்டான், பேசிட்டு தானே இருக்கான். வாழை இவன் உஷார் பண்ணா விட்டுருவியா? டேய் இப்போ என்னடா பிரச்சனை? நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க, பேசிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சு? நீ இவ்வளவு சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? அது இருக்கட்டும், இவங்க எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க? எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணாம தான் நாங்க அப்படி உட்கார்ந்திருக்கோமா? இவன் யாருன்னு தெரியுதா? யார் இவரு? உன் சித்தப்பாவா? உனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லி மொபைல் வாங்கிட்டு சொன்னீங்க, அவர் தான் இவரு. என்கிட்டயும் பெஸ்ட், ஒரே நேரத்தில் அவங்ககிட்டயும் பெஸ்ட்ல. விஜி இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுற? டேய் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்கிறேன், நடந்தது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் சரண் பண்ணது தப்பு. தப்புன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ என்னடா அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டா ஓகே தானடா? டேய் அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றா. மன்னிப்பா? நல்லா இருக்குடா. மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டேன்? அவ ரிப்ளை பண்ணாம இருந்தா நான் ஏன்டா பேச போறேன்? தப்பு அந்த பொண்ணு மேல இருக்கு. வேணும்னா அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றா. அவர் ரிப்ளை பண்ண நீ என்ன மெசேஜ் பண்ண? டேய் நான் ரிப்ளை பண்ண தப்பு, அவர் ரிப்ளை பண்ண தப்பு தான் கேக்குறா. இவனமோ பெரிய உத்தமி மாதிரி எங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுற மாதிரி இன்னும் எத்தனை பேர்கிட்ட பேசுறாளோ? ஏய் இப்ப என்ன நீ என்ன அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்றியா? அதுல என்ன சந்தேகம்? விடுமா. டேய் என்னடா அப்படி டேய் உட்கார நீ. டேய் நீ போய் அங்க உட்கார. உட்கார லைன்ல கிராஸ் பண்ணி உட்கார. நீ உட்கார. நீ விடு பிரியா, சும்மா தேவையில்லாம சண்டை போட்டு பண்ணுங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீ விஜய் லவ் பண்றியா சரணை லவ் பண்றியா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி பேரு கிடைக்க கூடாதோ அந்த பேரு இவங்க ரெண்டு பேரால கிடைச்சிருச்சு. அதனால எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம். அப்போ நான் வேணா இல்லடா, நான் வேணா அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்கவான்னு கேட்டுங்க. இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். பாடி ஹே பாடி. ஏய் பிரியா ஒரு நிமிஷம். இவ பாட்டுக்கு போறா, இனிமே இவனை எப்படி பார்க்கறது? சூப்பர்ரா. உட்கார்றா. இங்க நின்னுட்டு இருந்தாங்கல்ல. இப்பதான் போறாங்க. ஆமா மச்சான். சிவா, ஆம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க. அது இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. இங்க இல்லம்மா, பிரியா என்ன தூது அனுப்பிச்சாளா? எங்கள வேவ் பார்க்க சொன்னாளா? மரியாதை போயிடு போமா. என்னடி இப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அக்கௌண்ட்லாம் கரெக்டா எழுது. என்ன பாடா பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர். ஏன்டா அப்படி பண்ற? வாடா கூட்டாளி, திருந்துட்டியோன்னு நினைச்சேன். அடாமப்ல
டேய் என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடா. ஏய் என்னாச்சுடா? பேசாம உங்க கூட சேராம ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா காவியா நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஏன்? இவர் என்னோட வீட்டுக்காரு. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. சரி விட்றா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நம்ப வச்சு கழுத்து இருப்பாளுங்க. ஏய் தைரியமாடுறா, நாங்களாம் இருக்கோம்ல. அடேங்கப்பா, நீல அவனுக்கு அட்வைஸ் பண்றியா? டே மாப்ள, நீ ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அருணா, அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? ஏய் என் டைவா இப்போ தான் 12ஆவதே படிக்கிறா. அவள் என்ன காலேஜ் போய் காலேஜ் 3 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நான் ஏன்டா அவளை தேடி போகிறேன், அவள் தான் என்ன தேடி வருவா. நான் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். இல்லை அருணா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன் வாயில எல்லாத்தையும் உளறிட்ட. இனிமே என் மூச்சிலே முழிக்காத. இல்லை அருணா. அருணா அருணா போகாத அருணா. அருணா பாடி அருணா 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 சொல்றது கேளு அருணா. அருணா சாரி அருணா. அருணா அருணா 600. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாடா? வெட்டி போய்ங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போகிற வரையா முதல்ல கடை விட்டு வெளியே போங்கடா. கடை விட்டு வெளியே போன்னு சொல்லல. இன்னைக்கு கடை பக்கம் வராதீங்க. மோச கட்ட போய் வந்துடா. வெளியே வாடா. இனிமே உனக்கு வேலை கிடையாது. முதல்ல வெளியே போடா. எந்நேரம் வெட்டி போயில வச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் கடைக்கு வர மாட்டாங்களா? முதல்ல வெளியே போடா. ஏய் பாத்துறா. அவன் வரந்தாண்டா சொன்னான். இவன் தாண்டா விட்டுட்டு வந்துட்டான் அவனை. மாப்ள இரா பிஸ்ட் அடிச்சு வந்துடுறேன். போயிட்டு வாடா. டேய் இரா. ஏய் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் சீக்கிரம் வாடா. 500 ஒயின் ஷாப் மூடிட்டாங்களாண்டா. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் லாஸ். டேய் மாப்ள, பாக்கியம் கூப்பிடுறாடா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எவ பேசுனா எனக்கு என்னடா? எனக்கே புட்டுக்குச்சு. போய் தொலை போ. என்ன தம்பி பாருக்கு புதுசா? ஆண்டிய ஃபோன் பண்ணி வர சொல்றா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றேன். டேய் செல்ல காணும்டா. செல்ல காணுமா? பாக்கி கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாளையில இருந்து டாப் அடிக்க எங்கடா போறது? பக்கமா இருக்காங்க. டேபிள க்ளீன் பண்ணா ஆர்டர் எடுக்க ஆளக்கணுமே. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லு. எதுக்கு? எந்திரா. என்னவா? ஒருவேளை வயசை செக் பண்றாங்களோ? யோ வயசு 25க்கு மேல ஆச்சியா? என்னடா பண்றீங்க? ஏய் என்னையா தியேட்டர்ல செக் பண்ண மாதிரி பண்றீங்க? என்னையா வேணும்? கேக்குறது பதில் சொல்றா. என்னடா பண்ற? ஏய் அவன்கிட்ட தேடுற. என்னையா தேடுறீங்க? டேய் உன்னதான்டா கேக்குற சொல்றா. மொபைல காணும்டா. மொபைல் கடை எங்க வந்தா? ஏய் டேய் என்னடா எங்கடா செக் பண்றீங்க? அவங்க மொபைலை எங்க விட்டு வந்து நம்மள செக் பண்றாங்க. ஏண்டா உங்களுக்கு எங்களை பார்த்தா திருட்டு பையல மாதிரி தெரியுதா? நாங்களே லவ் ஃபெயிலியர். ஏய் இது அடிச்சடா. அடிச்சு கொண்டு அவன. ஏய் யார் மேல கையை? ஏய் முத பண்ணி வா. ஏய் வா. ஏய் ஒருத்தனி விளையாடு. டேய் என்ன இங்க நிக்க? டேய் நில்றா. படவா ரஸ்கை. நீ உள்ள போயா? டேய் உள்ள போட மாட்டேன். சார் உள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு சார். ஐயோ போலீஸ் வந்துருச்சு. ஒரு கோட்டை ஒரு செவனர் சொல்லுங்க. ஏய் ஆளு இல்ல யாருக்கு ஆர்டர் சார் எடுத்து? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் ஆர்டர் எடுத்து வந்துறேன். ஏரியாக்குள்ள பிரச்சனை எல்லாம் அது நீங்க தானே தெரியும். கடை வேலை சிரம் நடிச்சவன விட்டு போயிருமாக்க. இல்ல சார் நான் பாரதாச எப்ப பார்த்தாலும் பசங்களோட தொந்தரவா இருக்கு சார். நீ ஸ்டேஷன்ல வந்து பாரு. சரியா? சரி